வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பயங்கரவாதத்தை வளர்க்க உதவும். IMF அமைப்புக்கு இந்தியா எச்சரிக்கை. 7 வயது சிறுமி ஒருவர் மரணம். மரணத்தில் சந்தேகம். தேசிய வெசாக் வாரம் இன்று முதல் ஆரம்பம். மாணவி தற்கொலை சம்பவம். கல்வி நிறுவன உரிமையாளர் CIDயில் முறைப்பாடு. இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் தொடர்ச்சியான நிதியுதவி ராணுவ நோக்கங்களுக்காகவோ அல்லது அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதத்திற்காகவோ பயன்படுத்தப்படுவதான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தை இந்தியா எச்சரித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்காக $1 பில்லியன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியை மதிப்பாய்வு செய்து புதிய $1.3 பில்லியன் மீள்தன்மை மற்றும் நிலைத்தன்மை வசதி கடன் திட்டத்தை நேற்று வெள்ளிக்கிழமை பரிசீலித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பினரான இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தியதுடன் வாக்கெடுப்பையும் புறக்கணித்துள்ளது. கடந்த 35 ஆண்டுகளில் 28 ஆண்டுகளாக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பாகிஸ்தான் தொடர்ந்து நம்பியிருப்பதையும் நிலையான பொருளாதார சீர்திருத்தங்களை செயல்படுத்த அந்நாடு தவறியதையும் காரணம் காட்டி பாகிஸ்தானில் சர்வதேச நாணய நிதிய திட்டங்களில் செயல்திறனை இந்தியா கேள்வி எழுப்பியது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பாகிஸ்தானுக்கு 4 தனித்தனி IMF திட்டங்கள் வகுக்கப்பட்டதையும் அவற்றிலுள்ள குறைபாடுகள் மோசமான கண்காணிப்பு அல்லது பாகிஸ்தான் அரசு வேண்டுமென்றே ஒத்துழைக்காதது போன்றவற்றை இந்தியா சுட்டிக்காட்டியது. பொருளாதார விவகாரத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தின் ஆழமான தலையீடு கொள்கை சறுக்கல்கள் மற்றும் சீர்திருத்தங்களை தலைகீழாக மாற்றுவதற்கான குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்துகின்றது என்றும் ஒரு சிவில் அரசாங்கம் இப்போது ஆட்சியில் இருந்தாலும் கூட இராணுவம் உள்நாட்டு அரசியலில் தொடர்ந்து ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றது என்றும் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தொடர்ச்சியான நிதியுதவிகள் பாகிஸ்தானை பெரிய கடனாளியாக மாற்றும் அபாயம் இருப்பதாகவும் இது உலகளாவிய விதிமுறைகளை நீர்த்து போக செய்யும் என்றும் இந்தியா எச்சரித்துள்ளது. மிக முக்கியமாக இராணுவ நோக்கங்களுக்காகவோ அல்லது அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதத்திற்காகவோ சர்வதேச நாணய நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் இந்தியா எச்சரித்துள்ளது. பசறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடகம பகுதியில் உடல்நலக் குறைவு காரணமாக சிறுமி ஒருவர் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த சிறுமி நேற்று இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுமியை பரிசோதித்த பசறை வைத்தியசாலையின் வைத்தியர் இந்த மரணம் சந்தேகத்திற்கு இடமானது என தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். பசறை உடகம பகுதியை சேர்ந்த 7 வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்னர் 1 வார காலமாக காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக பல தடவைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார். எனினும் சிறுமியின் உடலில் காயங்களின் தழும்புகள் இருப்பதாக பசறை வைத்தியசாலையில் சிறுமியை பரிசோதித்த வைத்தியர் தெரிவித்ததால் இந்த மரணம் சந்தேகத்திற்கிடமானது என கருதப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் உடல் பசறை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பசறை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2569வது ஸ்ரீ பௌத்த வருடத்தினை முன்னிட்டு தேசிய வெசாக் வாரம் இன்று முதல் ஆரம்பமாகி வரும் 16ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கு இணையாக அரச வெசாக் மகோத்சவம் நுவரெலியா மாவட்டத்தை மையப்படுத்தி இன்று முதல் தொடங்க உள்ளது. இலங்கை முழுவதற்குமான சாசன பாதுகாப்பு மன்றம், ஜனாதிபதி அலுவலகம், பௌத்த மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, பௌத்த விவகார திணைக்களம், மத்திய மாகாண சபை மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலகம் ஆகியவை இணைந்து இந்த ஆண்டு அரச வெசாக் மகோத்சவத்தை ஏற்பாடு செய்கின்றன. நற்குணங்கள் கொண்டு உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு அரச வெசாக் மகோத்சவம் வரும் 16ஆம் திகதி வரை நடைபெற உள்ளது. இதற்கு இணையாக நுவரெலியா மற்றும் பசலை சாசன பாதுகாப்பு மன்றங்கள் இணைந்து தொடங்கிய தாய்லாந்து மகா சங்கத்தினரின் சிஎம் இலங்கை தர்ம யாத்திரை திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று நுவரெலியா நகரில் நிறைவடைய உள்ளது. இந்த யாத்திரை பண்டாரவளையிலிருந்து நுவரெலியா வரை நடைபெற்றது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் இன்னும் முடிவடையாத சில விகாரை அபிவிருத்தி திட்டங்கள் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட உள்ளன.
தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் வெசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள இறைச்சி விற்பனை நிலையங்கள், சூதாட்ட விடுதிகள், கசினோ மண்டபங்கள், களியாட்ட விடுதிகள் மற்றும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மே மாதம் 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 நாட்களுக்கு நாடு முழுவதிலும் உள்ள விலங்குகளை இறைச்சிக்காக கொள்ளும் இடங்கள், இறைச்சி விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபான சாலைகள் மூடப்படும். மேலும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் சூதாட்ட விடுமுறைகள், கசினோ மண்டபங்கள் மற்றும் களியாட்ட விடுதிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. 16 வயது மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரசாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்த மாணவி உடல்நலக் குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் என தெரிவிப்பதாகவும் அந்த நபர் கூறினார். கொட்டாஞ்சேனை கல்புத்து வீதியில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த 16 வயது மாணவி டில்ஷி அம்சிகா கடந்த 29ஆம் தேதி அந்த வளாகத்தின் 6வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர். பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலையொன்று கல்வி கற்ற தனது மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மற்றொரு சம்பவமாக தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரால் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மத்திய, சப்ரகமுவ, உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் மற்றும் புத்தளம், காலி, மாத்தறை, ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய, சப்ரகமு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.